ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 kg பட்டர் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சுகர், அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 20 எக்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஜாதிக்காய், நெக்ஸ்ட்டு பட்டை, அதையும் நல்லா போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பாட்டில் சைஸில் பாதியை நல்லா அந்த மாவு கலந்து வச்சுருந்த மாவு கூட ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சம், ஜீரா கொஞ்சம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக்குக்கான மாவு ரெடி. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரே எடுத்து அதில் பட்டர் பேப்பர் தடவி அதில் மாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓவனை ஆல்ரெடி 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஓவனில் வச்சாச்சு. 25 மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும். கேக் ரெடி. அப்படியே இந்த பக்கமாக பார்த்தா அச்சு முறுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. அச்சு முறுக்கு 2 அச்சு வச்சு கடகடன்னு அச்சு முறுக்கும் சுட்டாச்சு. இப்போ அந்த அச்சு முறுக்கு பற்றி எங்கள் வீட்டு குட்டி மாஸ்டர் ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. அதை கேட்கலாமா? 3 பக்கெட் அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாவ், நம்ம 2 கேக் செஞ்சு முடிச்சிட்டோம். நமக்கு இங்க ஒன்று அவனுக்குள்ள ஒன்று இருக்கு. கேக் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை அக்கா அண்ட் மச்சான். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் கேக். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.